Hi students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஏடியோட வேல்யூ என்ன, சைன் ஏடியோட வேல்யூ என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் ஏடியோட வேல்யூ என்னன்னு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேவா? லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இ பவர் ஏடி வந்து 1/s மைனஸ் ஏ. அதாவது இங்கே ப்ளஸ் ஏடி இருந்தால் இங்கே மைனஸ் ஏ வரும், இங்கே மைனஸ் ஏடி இருந்தால் இங்கே ப்ளஸ் ஏ வரும். ஓகேவா? இதுதான் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இ பவர் ஏடிக்கான ஃபார்முலா. இப்போது இந்த ஃபார்முலாவில் நான் என்ன பண்ணுறேன், லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் ஏடிக்கு இந்த வேல்யூனா இ பவர் ஐஏடிக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிற வேல்யூவை ஐஏவால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ எங்கெல்லாம் ஏ வருதோ அங்கெல்லாம் ஐஏன்னு மாற்றணும். அப்போ 1/s மைனஸ் இங்கே ஏவை வந்து ஐஏன்னு மாற்றிக்கிறேன். அவ்வளோதான். அதாவது ஏங்கிற பிளேஸை ஐஏன்னு மாற்றிக்கிறேன். அப்போ எங்கெல்லாம் ஏ வேல்யூ வருதோ அங்கெல்லாம் ஐஏங்கிற வேல்யூவை போட்டால் உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? இப்போது அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், 1/s மைனஸ் ஐஏன்னு இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணுறேன், நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் எஸ் ப்ளஸ் ஐயால் மல்டிப்ளை பண்ணி அதே வேல்யூவை டிவைட் பண்ணுறேன். எஸ் ப்ளஸ் ஐஏவை டிவைட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நியூமரேட்டர்லையும் எஸ் ப்ளஸ் ஐஏ, டினாமினேட்டர்லையும் எஸ் ப்ளஸ் ஐஏ. ஸோ தட் வேல்யூ வந்து ஈக்குவலண்ட். ஓகேவா? இப்போது திஸ் இஸ் ஈக்குவலண்ட் டு மேலே வந்து எஸ் ப்ளஸ் ஐஏ அப்படியே இருக்கும். ஓகேவா? ஆனால் கீழே இது ஏ மைனஸ் பி இந்த ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பி இந்த ஏ மைனஸ் பி ஃபார்மேட் இருக்குது. அப்போது ஆப்வியஸாக இதனோட வேல்யூ எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐஏ ஹோல் ஸ்கொயர்னு மாறிடும். ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் ஐ ஸ்கொயர் வேல்யூஸ் ஈக்குவல் டு -1ன்னு தெரியும். அப்போ இங்கே இது எப்படி மாறும், ஐ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். அப்போது எஸ் ப்ளஸ் ஐஏ பை எஸ் ஸ்கொயர். இங்கே சின்ஸ் ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1ங்கிறதுனால ஆல்ரெடி வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஏ ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர் மாறிடும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இ பவர் ஐஏடி. ஓகேவா? இ பவர் ஐஏடிக்கான வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஏடி ப்ளஸ் ஐ சைன் ஏடி. ஓகேவா? இது எங்கேருந்து டெரைவ் பண்ணுறாங்கன்னா இ பவர் ஐ தீட்டாவோட வேல்யூ வந்து என்னென்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஓகேவா? அப்போது இ பவர் ஐ தீட்டாவோட வேல்யூ இதுவாக இருந்துச்சுன்னா இப்போது இ பவர் ஐஏ இந்த இடத்துல தீட்டாவுக்கு பதிலாக டீயை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஐங்கிற இடத்துல ஐஏ இருக்குது. அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா காஸ் ஏடி ப்ளஸ் ஐ சைன் ஏடி கிடைக்கும். அப்போது என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இந்த இ பவர் ஐஏடிங்கிற வேல்யூ மட்டும் எப்படி மாறுதுன்னா இது மாதிரி மாறிடுது. அப்போ எனக்கு இது எப்படி மாறிடுதுன்னா காஸ் ஏடி ப்ளஸ் ஐ சைன் ஏடி இந்த மாதிரி மாறிடும். திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு திஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போது நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள், இதை நான் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா இதே டேர்மை இந்த என்டையர் டேர்மை எப்படி எழுதலாம்னா எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டு அதனுடைய இது வந்து இதனுடைய ரியல் பார்ட். இமேஜினரி பார்ட்டில் இந்த ஐயை வெளியில் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, பக்கத்தில் ஐ இருக்கா, அப்போது ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இப்படி எழுதலாம். இந்த என்டையர் டேர்மை நான் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிறேன். ரியல் பார்ட் வந்து இந்த எஸ் பை சம்திங், அதுக்கப்புறம் இமேஜினரி பார்ட்டில் ஏ பை திஸ் திங். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? அப்போது நடுவில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ரெண்டுக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. இதுக்கு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும்னா லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி படி பை யூஸிங் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி ஐ கேன் ரைட் திஸ் திங் லைக் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஏடியை தனியாகவும் ப்ளஸ் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் ஏடியை தனியாகவும் நான் எழுத முடியும் யூஸிங் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு இதே வேல்யூ தான் இருக்குது. அதாவது எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஐ இன்டு ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போது ஆக்சுவலாக காஸ் ஏடினா என்ன, இங்கே பாருங்கள், காஸ் தீட்டாங்கிறது வந்து என்னுடைய ரியல் பார்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணுது. அதே மாதிரி சைன் தீட்டாங்கிறது என்னுடைய இமேஜினரி பார்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணுது. அப்போது நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே இதுதான் என்னுடைய ரியல் பார்ட், அந்த கரஸ்பாண்டிங் ஈக்குவலன்ட் வேல்யூ வந்து இதுதான் ரியல் பார்ட்டுக்கான ஈக்குவலன்ட் வேல்யூ. சிமிலர்லி இது என்னுடைய இமேஜினரி பார்ட்டு,
இந்த இமேஜினரி பார்ட்டுக்கான கரஸ்பாண்டிங் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ வந்து இங்கே இருக்குது. ஸோ லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஏடி இஸ் ஈக்குவல் டு எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அதே மாதிரி லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் ஏடிங்கிறது என்னுடைய இமேஜினரி பார்ட். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இந்த ரிசல்ட்டை நம்ம பல இடங்களில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தேங்க்யூ.